அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். நம் முன்னோர்கள் விதவிதமான பழக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். வாழையடி வாழையாக அந்த பழக்கத்தை ஒரு சடங்காக பல சந்தர்ப்பங்களிலே அது மார்க்கத்தினுடைய வழிகாட்டலாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதோ தியாக திருநாள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. பணம் கொடுத்து பெரும் செலவு செய்து இறைவனுக்காக வேண்டி பலிப்பிராணிகளை நாம் அறுக்கவிருக்கிறோம். இதில் நம்ம முன்னோர்கள் மூலமாக நமக்கு சில ஊர்களில் இந்த பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் அப்படின்னா, இந்த குர்பானி அந்த பிராணியை அறுத்த உடனே முதல்ல ஈரலை சாப்பிடணும். அப்படி யாரோ கதையை கட்டி விட்டுருக்குறாங்க. யார் முதல்ல ஈரலை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் பெரும் பாக்கியசாலிகள் மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டு நம்முடைய ஆண் வர்க்கத்தினர் உணவுக்கு அடிமையானவர்கள் யாரோ இதுக்கு முதல்ல தூண்டி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல ஊர்களில் ஆடு நாம் எதை பிராணியை நாம் அறுத்து பலியிடுறோமோ அதனுடைய அந்த மாமிசம் வந்த உடனே முதல்ல ஈரலை தனியாக சமைச்சு பெண்கள் பரிமாறுவாங்க. சாப்பிடலாம், தப்பு இல்லை, மார்க்கம் ஹலாலாக்கி இருக்கிறது. ஆனால் முதல்ல ஈரலை தான் சாப்பிடணும் அப்படின்னு மார்க்கத்தின் அடிப்படையில் அதுதான் நன்மையானது, அது வரவேற்பானது அப்படின்னு யாரோ கட்டி விட்ட கதையை இன்றைக்கு சிலர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சாப்பிடலாம், ஹலால். ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம் பார்க்கணும். ஆட்டு ஈரலையும் மாட்டு ஈரலையும் சுவைக்கக்கூடிய உறவுகளே, நம் உடலில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த கல்லீரல் உடைய வேலை உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எதை உள்ளே போட்டாலும், எந்த ஐட்டங்களை உள்ளே தள்ளினாலும், ஒரே நேரத்தில் 10 ஐட்டங்களை உள்ளே தள்ளினாலும், அக்கு வேறா ஆணி வேறா எல்லாத்தையும் சுத்தரிக்கக்கூடிய வேலையை கல்லீரலை கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆட்டு ஈரலையே சாப்பிட்டாலும் சரி, ஒரே நேரத்தில் மாட்டு ஈரலையும் சாப்பிட்டாலும் சரி, ஒட்டகத்தினுடைய ஈரலை சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு எது ஆகும் எது ஆகாதுன்னு எல்லாம் பாட்டாக பிரித்து எடுக்க வேண்டியதை எடுத்து தள்ள வேண்டிய தள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை நம் உடலில் பொருத்தப்பட்டுள்ள கல்லீரல் அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறது. இறைவா, நீ கொடுத்ததற்கு நன்றி செலுத்த முடியவில்லை, இன்னும் கேட்பதற்கு அஞ்சுதே உள்ளம். ஆம், இறைவனுடைய அருட்கொடைகள் ஏராளம். புரிந்து கொள்வோம், நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம்.